வருகிற மே 18ஆம் தேதி சென்னையில் தேனாம்பேட்டையில் ஜான் ஜெபராஜ் இசை கச்சேரி வச்சிருக்காரு. இது மாதிரி அவர் மனைவியை விட்டு பிரிந்தாலும் அவருடைய வேலைகளை தடைபடாத முடிந்த அளவுக்கு செஞ்சுன்னு இருக்காரு. இந்த நிலைமைக்கு காரணமான அவருடைய உயிர் நண்பனாக இருந்த எட்வின் ரூசோ ஒரு நல்ல நண்பனாக அவருக்கு இல்லை. நல்ல நண்பனாக இருந்திருந்தால் அவரை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டார். அவருடைய வஞ்சக புத்தி இப்போ தெரிஞ்சு போச்சு. யாருடைய வஞ்சக புத்தி? எட்வின் ரூசோவோட வஞ்சக புத்தி. அவருடைய ரகசியமாக அவருடைய வீடியோ எடுத்து அதை வெளியிட்டார். ஒரு நண்பனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எந்த நேரத்தில் அவர் தப்பு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாலேயே திரிஞ்சு அவர் பண்ணும்போது ரகசியமாக அந்த வீடியோ எடுத்துருக்காரு பாருங்க. இந்த எட்வின் ரூசோ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஆள். வாங்க நம்முடைய பால் டிவி கருணாகரன் அவர்கள் என்ன சொல்றாரு நம்ம கேட்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஜான் ஜெபராஜ் பத்தி. இன்னைக்கு அதிகமாக யூடியூப் எல்லாத்துலேயுமே அதிகமாக விமர்சிக்கப்படுற ஒரு ஆள் யாருன்னா ஜான் ஜெபராஜ். உண்மையிலே இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் வாழ்ற ஊழியக்காரங்கள்ல அதிக மன அழுத்தத்தில் இருக்கிற ஆள் யாரா இருக்கணும்னா ஜான் ஜெபராஜ் தான் இருக்கும். அதாவது நல்லா சம்பாதிச்சவனும் ஜான் ஜெபராஜ் தான், ஜாலியா வாழ்க்கையை அனுபவிச்சவனும் ஜான் ஜெபராஜ் தான். ஒரே டான்ஸ், பாட்டு, ஆட்டம், ஏகப்பட்ட பந்தா. அதே போல இப்ப அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி மன அழுத்தத்தில் இருக்கிறாலும் டென்ஷன்ல இருக்கிறாலும் ஜான் ஜெபராஜ் தான். உண்மையில ஜான் ஜெபராஜ் இப்ப இருக்கிற இடத்துல யாரும் இருக்க ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா யாரை பார்த்தாலும் யூடியூப்ல பார்த்தா ஜான் ஜெபராஜ் கிறிஸ்தவனும் பேசுறான், கிறிஸ்தவர்கள் அல்லாதவனும் என்ன செய்யறான், விமர்சிக்கிறான், கொள்றாங்க ஜான் ஜெபராஜ். சரி, எல்லாரும் விமர்சனம் பண்றதுக்கு. ஏன்னா இதுக்கு ஒரு யூடியூப்லயே போட்டாப்ல ஒரு தன்னை குறிச்சு இணையதளமா வந்துகிட்டு இருக்குது, வலைதளங்களா, அதுல தன்னை குறிச்சு ஒரு வீடியோ பேசி போட்டாப்ல. அவரே சொல்றாப்ல, நான் பேசுறத எல்லாரும் எடுத்து போட்டு இங்க ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதாவது அதை போட்டதை எல்லாமே எடுத்து போடுவாங்க. வாட்ஸ்அப்ல மற்றதுலயும் அந்த பதிவு போடுறாப்ல, ஒரு கமெண்ட் போடுறாப்ல, எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. எடுத்து அதை வச்சு ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. இப்ப ஒரு ஒரு காரியம் எப்படின்னா, எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த போன்ல ஒரு லேடி பேசினாங்க. அவங்க எப்பவுமே என்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு 65 வயசு இருக்கு. அவங்க மோகன்சி லாசரஸுடைய தீவிரமான ரசிகர். முன்னாள் இந்நாள்ல ஜான் ஜெபராஜுக்கு தீவிரமான ரசிகை. வயசானாலும் ஜான் ஜெபராஜை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஜான் ஜெபராஜை அணுவா ரசிச்சு சொல்லுவாங்க, டான்ஸ் நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் வயசானவங்க தானே, அவங்ககிட்ட நம்ம ரொம்ப டார்ச்சரா பேச முடியாது அப்படின்னு நான் கண்டுக்காம அவங்களை பேச விட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு வந்தாங்க லைன்ல, நேத்து வந்துட்டு யூடியூப்ல விமர்சனம் பண்றாங்கல்ல ஜான் ஜெபராஜ, அத்தனை ஜென்ஸையும் இவ்வளவுதான் இல்ல, எல்லாரும் பெரிய ஒழுங்கா, நீங்க எல்லாம் உத்தமைங்களா, மனச்சாட்சியத்தோடு சொல்லுங்களா அப்படின்னு பயங்கரமா பேசிக்கிட்டாங்க. நான் கடைசியில சொன்னேன், நீ என்ன பெரிய ஒழுங்கா அப்படி பண்ணு. நான் கேட்டேன், என்ன என்னைய கை நீட்டி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்ல பிரதர், உங்களை இல்ல பேசணும் சொல்றேன், நானும் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசினேன். அது அப்ப எல்லாம் ஜான் ஜெபராஜ் இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டாப்லன்றது யாருக்குமே தெரியாதப்ப நான் பேசினேன். அது ஒரு 70,000 பேர் பார்த்திருக்காங்க. நான் பேசலன்னு சொல்லல, நானும் பேசியிருக்கேன். இருக்கட்டும் பிரதர், ஆனாலும் நீங்க எப்ப பேசல அப்படின்னாங்க. நீங்க இப்ப பேசுறதுனால கண்டிப்பா ஒரு வீடியோ பேசிட்டே ஆன வர வழி இல்லை. ஏன்னா நம்ம சேனல் பார்ப்பாங்க அவங்க. இப்ப ஜான் ஜெபராஜ் பண்ண காரியம் உண்மைன்னு ஆயிடுச்சு. ஆனா அந்த ஆள் ரொம்ப மன அழுத்தத்துல இருந்திருக்காப்ல. ஒரு பக்கம் பார்த்தா ஜான் ஜெபராஜ் ஃபேமிலியில பிரச்சனை, ஒய்ஃபோட அவ்வளவு தெளிவா இல்லை. ஏன்னா 2 பேருக்கு ரொம்ப நாளாவே சண்டை இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பெண்கள் ஜான் ஜெபராஜ் தீவிரமா பேசுவாங்க. பேசும்போதே பிரச்சனை இருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர்ல சர்ச்சை ஆரம்பிச்சோடனே அவங்க மாமனார் அவர் ஒரு ஆர்கனைஸ் எல்லாம் வச்சு நடத்துறாப்ல. டிக்கெட் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கிறது, அப்புறம் வளர்த்து யாரும் ஒழுங்கு இல்லை. ஜான் ஜெபராஜ் ஒய்ஃப் ஃபேமிலிலையும் பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் ஜான் ஜெபராஜ் பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன். அப்ப ஜான் ஜெபராஜ் என்ன சொல்றாப்லன்னா, நான் எப்படி பிரபலமானே, என்னைய பிரபலமாக்குறது ஆண்டவர், ஒப்பனா என்னைய பிரபலமாக்குனா அப்படின்ட்டு வந்துச்சு. அந்த மேட்ரு ஒப்பனா என்னைய பிரபலமாக்குனா ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் அப்படின்ற மாதிரியும், நான் என்னுடைய உழைப்புல பாடல் எழுதி மக்கள் மனதில் இடம் முடிச்சு நான் முன்னேறினேன் அப்படின்ற ஸ்டைல்ல பேசிட்டு ஒப்பனா என்னை பிரபலமாக்குனா அப்படின்ட்டு சொல்றேன்.
சாந்தி பிரகாஷ் சொல்றாப்ல. சொல்லும்போது நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இவனுக்கு பொண்டாட்டிக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அன்னைக்கே நினைச்சேன். அதுக்கப்புறம் பூதகரமா வெடிச்சிருச்சு. இப்ப ஜான்ஜபராஜ் வாயில வந்து இன்னும் ஒரே ஒரு வார்த்தை வரல. ஏன்னா மனைவியை வந்து விபச்சார பாவத்தை நிமித்தம் தள்ளி விட முடியும். இப்ப டைவர்ஸ் பண்ணணும்னா விபச்சார பாவத்தினாலதான் டைவர்ஸ் பண்ணலாம். அதுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு பைபிள்ல. அப்படி இல்லாம மனைவியை வந்து என்ன செய்ய முடியாது, டைவர்ஸ் பண்ண முடியாது. அது ரூல். வேற இப்படி சண்டை அப்படி சண்டை எங்க 2 பேருக்கு ஒத்து வரலாம் வந்து டைவர்ஸ் பண்றது வந்து ரைட்ஸே கிடையாது. எவனுமே டைவர்ஸே பண்ண கூடாது பைபிள் படி. இப்ப ஜான்ஜபராஜ் வந்து விபச்சார பாவத்தினால மட்டும்தான் மனைவியை தள்ளிவிட ரைட்ஸ் இருக்கு. சுபாவத்தின்படி ஜான்ஜபராஜ் வந்து அல்லாஹ்வுக்கு பிறந்தவன். சுபாவத்தின்படி அல்லாஹ், அதாவது சுபாவ பிறப்பின்படி ஜான்ஜபராஜ் யாருக்கு பிறந்தாருன்னா அல்லாஹ்வுக்கு பிறந்தாரு. இது ஒன்னோட இருக்காது. இப்ப வந்து ஒன்ன தள்ளிட்டு 100 வந்தாச்சு, அதையும் தள்ளிட்டு இன்னும் போய்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகலாம்னா ஃபேமிலியா இருக்காது, ஆயாப்பா ஜாலியா ஒரு வாரத்துல வாழ்க்கை வாழ்ந்துட்டு சொல்ல முடியாது. 4 மனைவியோட இருக்கலாம் சொல்ல முடியாது. ஜான்ஜபராஜ் வந்து தேவர்கள் அல்லாத அந்த தேவர்களுக்கு சுபாவத்தின்படி ஊழியம் செய்கிறாங்க. அதனாலதான் வந்து ஈஸியா வந்து முடிவெடுக்கிறான். இப்ப ஒய்ஃபை வந்து குற்றஞ்சாட்ட தயாரா இருக்காப்ல. என்னன்னா ஒழுக்கம் இல்ல. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா சொல்லுவாப்ல, நான் வந்து நிறைய பேச வேண்டி வந்துடும், நீங்க ஜென்டிலா பேசிக்கிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன், ஜென்டிலா நடந்துக்கிறேன். நீங்க வேற மாதிரி பேசினா எனக்கும் வந்து 1000 பாயிண்ட் தெரியும், நானும் பேச வேண்டியது வரும். அப்ப மாமனாருக்கு சொல்றாப்ல, நீங்க வந்து டீசெண்டா நடந்துக்கிட்டா நானும் டீசெண்டா நடந்துக்கிறேன். அப்ப எல்லா பக்கமுமே பிரச்சனை இருக்கு. எல்லாருமே அன்டீசென்ட் ஃபெல்லோ தான், டீசென்ட் எல்லாம் இல்ல. அப்ப நாடகம், நீ பேசினா நானும் பேசுவேன், நீ பேசலன்னா நானும் பேசல அப்படி. ஆனா பகிரங்கமா பார்க்கும்போது மக்கள் வந்து மனைவியை வந்து ஜான்ஜபராஜ் குற்றம் சாட்டுறதுக்கு தயாராயிட்டாப்ல, தயாரா இருக்கான். ஜான்ஜபராஜ் வந்து இன்னும் தெளிவா சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கிறதுக்கு தீவிரமா இருக்கான். ஆனா வந்து அதை சொல்லாம ஏன் இருக்கிறாப்லன்னா வேற காரியங்களும் இதுல கிடக்கு. இப்ப பகிரங்கமா என் ஒய்ஃப் வந்து விபச்சார பாமா என்னை விட்டு வேற ஒரு ஆணோட பழக்கம் இருக்கு, அதனாலதான் நான் வந்து விலகுனேன் அப்படின்னு சொல்ல வாயெல்லாம் ரெடியா இருக்கு, ஆனா சொல்ல முடியல. அது காரணம் என்னவா இருக்கலாம்? அந்த சைடும் பிரச்சனை இருக்கலாம், ஜான்ஜபராஜ் சைடும் பிரச்சனை இருக்கலாம். ஒரு பிரச்சனையை பேசினா இந்த பக்கம் பிரச்சனை பெருசாயிடலாம், வேற தவறுகள்லாம் இருக்கலாம், நிறைய தவறுகள் இருக்கலாம். அதாவது சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இதை ஏன் நம்ம பேசுறோம், எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஊழியம்னு வந்தா உலகத்துக்கு உலகறிஞ்ச மாசம் ஒரு சினிமா நடிகர் பாருங்க, ஊரே பேசுவாங்க. ஒரு சினிமா நடிகர் தப்பு பண்ணிட்டானா ஊரே பேசுவாங்க. இப்ப நித்யானந்தா தப்பு பண்ண நாடு நகரமே பேசினாங்க. கடைசியில அவர் பணம் செழிப்பாகி போய் சொந்த நாடே ஆரம்பிட்டான், சொந்தமாவே ஒரு நாடை உருவாக்கிட்டான்னா அதே புரியாது. அது பயங்கரம்ல. ஆமா, கைலாச நாடுன்னு ஒரு நாடே உருவாக்கிட்டான். இப்ப ஜான்ஜபராஜ் வந்து தனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அந்த பட்டாளம் வந்து சத்தியத்தமா இருக்காது. அந்த ஜான்ஜபராஜுடைய ரசிகர் பட்டாளத்துக்கு வந்து சத்திய நேசம்லாம் இருக்காது, சத்தியத்தை பத்தி வாஞ்ச அதெல்லாம் இருக்காது. அது வருவாங்க, ஜாலியா டான்ஸ் ஆடுவாங்க, ஆண்டவர் ஆசீர்வாதி பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வசனத்தின் படி நான் வாழ்ந்தேன், வசனத்தை கை கொண்டேன், நீதியின் மேல் பசிதாகமா இருந்தேன், நீதி துன்பப்பட்டு என்ன செய்யணும், பரலோகம் போனேன், அவமானப்படணும், அசிங்கப்படணும், சிலுவையை சுமந்து என்ன செய்யணும், பாடுபட்டு சிலுவையில சாதணும். சிலுவைன்றது ஆவிக்குரியதா இருக்கிறது, அது மாம்சத்துக்குரியது இல்ல. அப்ப வேற மனுஷன் காரியத்தை உண்மையா இருந்து வேற மனுஷனை சுமந்து முடியாதவங்களை காத்து நடக்கிறத சிலுவை சுமக்கிறது அப்படின்றதெல்லாம் ஜான்ஜபராஜ் கூட்டத்துல அவன் வாயில இந்த வார்த்தையே வராது. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கிறவன் சிலுவனை என்னன்னு தெரியாது. ஜான்ஜபராஜ் சிலுவனை என்னன்னு தெரியும், ஆண்டவர் எழுதியிருக்காரு. வேற ஒரு மனுஷன் காரியத்துல உண்மையா இருந்து அந்த மனுஷனை பசியை போக்கி கண்ணீரை தொடச்சு அந்த மனுஷனுடைய பாடுகளுக்காக நான் அந்த மனுஷன் பாடுபடாத வரைக்கும் நாம உழைச்சு நாம பாடுபட்டு அவனை வாழ வைக்கிறது, இதான் சிலுவை. இதை பத்தி எல்லாம் அவனுக்கு எல்லாம் வந்து பேசவும் மாட்டேன், அவனுடைய ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் தெரியவும் தெரியாது, அவங்களுக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. தன்னைத்தான் வெறுக்கணும், தனக்கு உண்டானதை வெறுக்கணும், உப்பா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன சுத்தமா. அவங்க ஆடியன்ஸுக்கு வந்து ஜான்ஜபராஜ் கூட்டத்துக்கு வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாது. ட்ரிபிள் ஜேன்னு தெரிஞ்சாங்க. ஜபராஜ், ஜஸ்டின், ஜெசூரியன் என்னடா பேர் வைக்கிறீங்க, நாய்க்குள்ள மலையாள பேர்லாம் வைக்கிறாங்க. அப்ப ஜான் ஜெபராஜ் அப்படின்னா ஜே. இப்ப அந்த அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க எப்படின்னா தீவிரமான மோன்சிலாசரசுடைய ரசிகர். அவங்க ஒரு தடவை மோன்சிலாசரஸ்ல ஜெபம் பண்ண போயிருக்காங்க. ஜெபம் பண்ண போகும்போது பாட்டில் வந்து என்ன பாட்டில் வந்து ஒரு 7-8 பாட்டு 10 பாட்டில் வச்சிருந்திருக்காங்க. அது மோன்சிலாசரஸ் ஒய்ஃப் ஓரமாட்டு பார்த்துருக்கேன். அப்ப உங்க வயசு கம்மியா இருக்குல்ல, இப்ப 65. ஒரு பாட்டு கூட எடுத்துப்பாங்களா, முன்னாள் ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி இந்நாள்ல ஜான்ஜபராஜ் ரசிகர், முன்னாள்ல மோன்சிலாசரஸ் ரசிகர். அப்ப 10 பாட்டிலோட வந்தோடனே அவங்க ஒய்ஃப் பார்த்துருக்காங்க, நிறுத்திட்டாங்க. என்ன அத்தனை பாட்டுல நான் ஜெபம் பண்ணி வாங்க வந்திருக்கேன்,
அவர்கிட்ட அப்படின்னு 10 பாட்டில் இருக்கு, எல்லா பாட்டிலும் பிடிக்கிட்டு ஒத்த பாட்டில் மட்டும் கையில் கொடுத்து அதை மட்டும் ஜோம் பண்ணிட்டு போ அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இவங்களை மட்டும் என்ன செய்வாங்க, குறியா தாக்குவாங்க. மோகன் சார் சொல்லிடுறாரு, ஏன் 10 பாட்டில் ஜோம் பண்ணி வாங்கிட்டு போகுது, உனக்கே வருத்தமா இருக்கு அப்படின்னு. எதுக்கு ஒருத்தருக்கு ஒரு பாட்டில் ஜோம் பண்ண முடியும், அதான் ரூல்ஸ் அப்படின்னு மோகன் சார் சொன்னா தம்பிக்கிட்டாரு. அப்ப அவங்களுக்கு மனசுல என்ன இருக்கு, நம்ம 10 பேருக்கு ஜோம் பண்ணி வாங்கிட்டு போய் மோகன் சிலாசர் ஜோம் பண்ண என்ன அப்படின்னு கொடுக்கலாம்னு பார்த்தா இந்த அம்மா என்னன்னா நம்மள சந்தேகப்படுற மாதிரி பாக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனசுல வருத்தான். இப்படி அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜான் ஜெபராஜ் அப்படியே சொல்லுவாங்க, சார் என்ன ஸ்டைலு, நீங்களாம் ஊழியக்காரன் மாதிரியா இருக்காங்க, ஆளு மீசெல்லாம் எடுத்து இப்ப வயிறு வச்சு தெரியாங்க. ஜான் ஜெபராஜ் பாருங்க, ஆளு அப்படியே நல்லா வர்ணிப்பாங்க. வர்ணிச்சுட்டு கடைசியில அது எப்படி நீங்க எல்லாரும் ஜான் ஜெபராஜ் வந்து குறை சொல்லலாம், நீங்க எல்லாம் மனுஷங்களா, நீங்க ஒரு உத்தமிங்களா, அதே உட்காந்து பேசுறேன், மணிக்கணக்கா பேசுறேன், அதுல வர்ற வியூஸை பார்த்து அதுல காசு வாங்கி தின்றேன், போங்கடா ஜான் ஜெபராஜ் மூத்திரத்தை குடிக்கிறா அப்படின்னு அளவுக்கு பேசிட்டாங்க. டென்ஷன் ஆயிட்டாங்க. ரொம்ப டீசெண்டா தான் பேசுவாங்க. கடுப்பாயிட்டாங்க. சரி திட்டுங்க, என்ன என்னைய பேசுற மாதிரி இருக்கு, உங்களை பேசல அப்படின்னா. ஏன்னா நாம வந்து வியூஸ் பார்த்து நம்ம இதுல காசு பாக்குறாங்க கிடையாது, நம்ம ப்ரோக்ராம்ல விளம்பரமே கிடையாது. இப்ப ஜான் ஜெபராஜ் அசிஸ்டன்ட் இருக்கான் எட்வின் ரூசோ, அவன் என்ன சொல்லிட்டு நம்ம சைமன் பீட்டர் மாவீரன் சொன்னோன்னே அவன் மரியாதைலாம் பேசுறான். சைமன் பீட்டர் என்ன ஒருத்தன் சொல்லிக்கிறீங்க யூடியூப்ல மாவீரன் பெரிய வீரன், துட்டுக்கு தின்ற பாட்டி தானே. ஜான் ஜெபராஜோட இருந்தவே அவன் எப்படி அவன் தரமானவனா இருக்கான் சொல்றேன். நல்ல மனைவியை விட்டுட்டு பிஞ்ச செருப்பை தேடி போறாங்க. அப்புறம் சொல்ல அந்த மக்கள்கிட்ட எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டானே, எப்படி இருந்தா அப்பயும் இப்படித்தாண்டா இருந்தேன், தெரியாம இருந்துச்சு இப்ப தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதானே. அது சொல்றேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டானு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு கூட்டம், எப்படி கூட்டமா இருக்க, இப்ப அங்க உட்காந்து சிரிக்கிற கூட்டம் யாரா இருக்க. இப்ப என்கிட்ட பேசுறாங்களோ ஒரு அக்கா, அதே மாதிரி இது புறக்கணிக்கப்பட்டு ஜான் ஜெபராஜால புறக்கணிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அதுல ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு என்ன விலை அடி என்ன விலை நீ இதயத்தை கொடுத்து விட்டேன் ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டை படிக்கிறேன். அப்பெல்லாம் மேட்ரு கிளியரா இருக்கு. அப்ப அந்த உட்காந்துருக்கு ஆள்லாம் இவனை தேடி வந்தாலும் உட்காந்துருக்கு. அப்ப அந்த பாட்டை பாடி அப்படியே தூது விடுறாரு. இவங்க இப்ப ஒண்ணு கெட்டு போல, எப்படி இருந்த இப்படி போயிட்டான்னு நீ சொல்லாதரா எப்படி சொல், நீ பெரிய வென்றலாம் கிடையாது, நீ உனக்கு சத்தியம் கிடையாது, உனக்கு சத்தியமும் தெரியாது. அவன் ஆசீர்வாத பிரசங்க இருக்கிற பிச்சைக்காரன் ஆயிட்டான், காணிக்கா ஊழியம் பண்ற பிச்சைக்காரன் ஆயிதான் எட்வின் ரூசோ. நீ என்ன ஜான் ஜெபராஜ் குறை சொல்ற, ஒரு குட்டையில ஊர்ல மட்டை எதுக்கு பேசணும் இல்ல. கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாது. நான் சொல்றேன் நல்ல பெண்களை விட்டு பிஞ்ச செருப்பு, என்ன பிஞ்ச செருப்பு தானே, பிஞ்ச செருப்பை தேடி போலாமாண்டா இல்லை. நீ ஆழமா போய் பார்த்தா நீ பெரிய ஒழுக்கமாடா, பிஞ்ச செருப்பு கிடைக்கல உனக்கு, அதான் உண்மை. அசிஸ்டன்ட்டுக்கு எப்படி கிடைக்கும், தலைவனுக்கு தானே கிடைக்கும். அப்போ உனக்கு கிடைக்கணும்னா பிஞ்ச செருப்பு. செருப்பு சேர்ந்ததுனால தானே போட்டு போறாப்ல, உனக்கே வலிக்குது. சேராத செருப்பு போடல இல்ல. ஆமா அவ்வளவுதான், பழைய செருப்பு காலை கடிச்சு நடக்க வாழம் இல்ல, கழட்டி போட்டாச்சு. காலுக்கு போத்தாத செருப்ப கழட்டி எரிஞ்சிரு. குடும்பத்துல சண்டை சில பெரிய மனுஷன் பேசுவாங்க ஊர்ல, பஞ்சாயத்து பண்றீங்க, எப்படிப்பா கால் பத்தா செருப்ப கழட்டி போட்டு போப்பா, கால் சேர்றதா பார்த்து போட்டுக்க போ அப்படின்வாங்க. எங்க பக்கமும் அப்படித்தான் பேசுவாங்க. செருப்பு தைக்கிறா கழட்டியாரு, நல்ல செருப்பா பார்த்து போட்டுக்க. ஆனா பைபிளுக்குள்ள வந்துட்டோம்னா விபச்சார பாவத்துல தான் தள்ளி விடணும், வேற பாவத்தை என்ன செய்ய முடியாது, தள்ளி விட கூடாது. அப்ப எட்வின் ரூசோ வந்து இப்ப அதுக்காக ஒரு யாரு கேரளாக்காரி, கேரளாக்காரியை வந்து ஏய் ஏற்பட்ட மேட்டர் இருக்குப்பா, நீ ஜான் ஜெபராஜ் வந்து எங்கேயுமே நிம்மதியா வாழ முடியாது, எல்லாம் கை வச்சுட்டா எல்லாமே வெளியே வருது மேட்டர். சார்ஜ் எல்லாம் பார்த்தா கதையா பேசுறாப்ல, எபிசோடு போட்டு பேசிக்கிறாப்ல, எபிசோடு போட்டு பேசிக்கிறாப்ல. சும்மா இருந்த வேண்டிய நீ ஜான் ஜெபராஜ் கேட்கிறேன், நீ வாட்டில வேலூர் மீட்டிங்ல போய் அதை சேட்டு குடிச்சு மாட்டிக்கிட்டான்ல, பத்தேதான் நம்மள பேசணுமே அப்படின்னு உடனே அவனை பார்த்து ஒருத்தர் வந்து எங்க சொன்னேன், உங்களை பேசுன சேட்டு குடிச்சு மாட்டிக்கிட்டான், நீ அவனை ஃபாலோ பண்ணிக்க, ஃபாலோ பண்ண சொன்னது நீ தான்றா. ஜான் ஜெபராஜ் கேட்கிறேன், அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லவே நிற்கிறான். ஒரு காலகட்டத்தில் ஜான் ஜெபராஜ் நான் பயங்கரமா திட்டிருக்கேன், உள்ள இருக்கு வீடியோ,
மிச்ச நிதியெல்லாம் கிடையாது. அதாவது ஜான் ஜெபராஜ்னு சொல்றதுக்கு முன்னாடி விபச்சார சந்ததின்னு சொல்லிட்டு தான் ஜான் ஜெபராஜ் பேரவே நான் சொல்லுவேன். ஒரு போலீஸ்காரர் இங்க சென்னையில பார்த்துட்டு என்ன பிரதர் ஜான் ஜெபராஜ் வந்துட்டு இனி ஒரு ஆளு இப்படி பொல்லாத விபச்சார சந்ததி என்ற லோக்கல் வேடா போட்டு அதை லோக்கல்ல சொல்லி இனி திட்டாப்ல அப்படின்னு சொல்லி கண்ணீர் வந்துருச்சான். இவர் பார்த்தாராம், கண்ணீரே விட்டாராம். கண்ணீர் விட்டு அவரு நீ சின்ன ஆள் தானே, அவர் காலில் வந்து நீ ஆசீர்வதிங்கன்னு போயிட்டானா. இனி இப்படி பேசலாமான்னு அதே வீடியோ இருக்கு. அது இனிதான் சொல்றேன். ஊருக்கு போனேன்னு ஒரு ஆள் கேட்டானா, மாமா கேட்டானா, என்னடா கிறிஸ்தவன் போனேன் உன் எப்படிலாம் பேசிக்கிருக்காங்க அப்படின்றது நான் தான் இனிதான் சொல்றேன். ஜான் ஜெபராஜ் அப்ப பொல்லாத விபச்சார சந்ததின்னு போட்டு பேசுற ஒரே ஆள் நான் தானே. இன்னைக்கும் கிடையாது. இன்னைக்கு அந்த ஒரே ஆள் நானாத்தான் இருக்க முடியும். நான் பேச வேண்டாலும் இனி அதைத்தான் சொல்லுவாங்க. இப்ப நான் வார்த்தையை பேச வேண்டாலும் அன்னைக்கு ஒரு முன்னாடி வீடியோ பாருங்க இந்த அப்படி பேசுறேன் அப்படின்னு அவர் அந்த போலீஸ் ஆபீசர் என்கிட்ட சொன்னார். கேட்டாங்க, ஏசிலே வச்சிருக்காரு என்ன செய்யுது அப்படின்ட்டார். என்ன இதெல்லாம் போய் பேசிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஊழியத்துல சகஜம்யா, அரசியல் 1000 சகஜம் இருக்கு. அது மாதிரி அவர் சொன்னாரா, இதெல்லாம் ஊழியத்துல சகஜம். வண்டையில சொல்லி கல்லறி எல்லாம் விழுதான் செய்யும், கண்ணீர் விட்டு தொடச்சிட்டு தூசி தட்டி போய்க்கே ஏரியான்ட்டாப்ல. பால் டிவி கருணாகரன் அவர்கள் உசிலம்பட்டி மதுரையை சேர்ந்தவர். இவர் வந்து 40 வருஷமா அந்த ஏழைகள் குருடர்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சுட்டு வர்றாரு. பண உதவி, பொருள் உதவி, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு வர்றாரு. மே மாதம் 1ஆம் தேதி மதுரை உசிலம்பட்டியில் வருஷம் ஒரு மண்டபம் எடுத்து அங்கே எல்லா உதவியிலும் ஏழைகளுக்கு, திக்கற்றவர்கள், அனாதைகளுக்கு, வயதானவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ இவர் எட்வின் ரூசோ பற்றி பேசுகிறாரு பாருங்க. இந்த எட்வின் ரூசோ எவ்வளோ ஒரு கேவலமான வேலையை செஞ்சுருக்காரு பாருங்க. ஒரு ரகசியமாக வீடியோ எடுத்து நண்பனை இன்னைக்கு குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டார். அது வேற பெருமையாக இப்போ சொல்கிறார், ஜான் ஜெபராஜ் இப்படி ஒரு நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் தெரியுது அவருக்கு. இதை முதல்ல அவர் சொல்லியிருக்கலாம்ல. இவர் எவ்வளோ மோசமான ஆள் பாருங்க. யாரு? எட்வின் ரூசோ. இங்கே நண்பன் இவர் பழகலை, விரோதியா துரோகியா தான், துரோகியை கூட வச்சுங்கிறாரு ஜான் ஜெபராஜ். இவர் நல்லவர்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாரு இந்த ஜான் ஜெபராஜ். ஆனால் இவர் துரோக செயலை செஞ்சிருக்காரு. ஒரு பெண்ணுக்கு சாதாரண முத்தம் கொடுக்கும்போது ரகசியமாக அதை வீடியோ எடுத்து போட்டு மிரட்டி அவருடைய மனைவி கிட்ட அதை காட்டி அவருடைய குடும்பத்தை பிரித்து அவருடைய சபையை உடைச்சி அந்த பொருளெல்லாம் நாசம் பண்ணி டிவியை உடைச்சி அந்த மியூசிக் மிக்சரை உடைச்சி லேப்டாப்பை தூக்கிட்டு ஓடுறான் ஒருத்தன். இவ்வளோ அநியாய அக்கிரமம் நடந்துக்குது. காணிக்க காசை திருப்பி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட காசை திருப்பி கேட்டுக்கிறாங்க. அவர் ஒரு நிலத்தை வைக்கும்போது அதை போய் தடை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அநியாய அக்கிரமம் நடக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம். இது ஒரு வீடியோவில் இவ்வளோ என்ன, இன்னும் அதிகமான வீடியோக்கள் வரும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 2-3 வீடியோ வரும். அப்படின்னா இன்னும் எவ்வளோ அதிகமான அவருக்கு அநீதி இழுத்திருக்காம பாருங்க இந்த எட்வின் ரூசோ. இவன் ஒரு ஒரு நல்லவன் கிடையாது. இவன் ஒரு துரோகி. என்ன, நண்பனுக்கு துரோகம் செய்கிற ஒரு துரோகி. தன்னுடைய ஜான் ஜெபராஜ் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த அந்த காசை எப்படியாவது தன்னுடையதாக்கி கொள்ளணும் அப்படின்னு மக்களை ஏவி விட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாரு இவர். ஏன்னா எல்லாம் ஜான் ஜெபராஜ் சம்பாதிச்சுத்தான். காணிக்காக காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பாட்டு மூலயமா அவருடைய உழைப்பு, இதெல்லாம் பாட்டு டான்ஸ் ஆடுறதுலாம் உழைப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ ராத்திரி மகளமாக அதுக்கு உழைக்கணும். இப்படியெல்லாம் உழைச்சி தான் அவர் இந்த ப்ரோக்ராமெல்லாம் நடத்தின்னு இருக்கார். சும்மா சாதாரணமாக எதுவும் நடத்திட முடியாது. ஏன்னா எவ்வளோ சிந்திக்கணும், அதுக்காக எவ்வளோ செயல்படணும். அதனால சேர்த்த பணத்தையும் அந்த எட்வின் ரூசோ மிரட்டி கொடுக்கறதுக்கு பார்க்குறாரு. அதுலேருந்து தப்பித்து வந்து விட்டார் ஜான் ஜெபராஜ். இந்த மாதிரி துரோகிகள் எப்படா நண்பனை நம்ம காலை வாரி விடலாம், அவன் எப்போ எதுலையாவது சிக்குவான் அப்படின்னு இன்னைக்கு செல்போனை ரகசியமாக படம் எடுத்து வச்சு ஜான் ஜெபராஜை மிரட்டி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான் இந்த எட்வின் ரூசோ. இந்த எட்வின் ரூசோ தப்பிச்சலான்னு பார்த்தார். நம்ம ஏதோ செய்கிறோம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இவர் நினச்சிட்டு வரும். ஆனால் அது அந்த காலம். எப்படி? அது அந்த காலம். யாரும் கேட்க மாட்டாங்க, யாருக்கு தெரியாது. இது யூடியூப் காலம் தம்பி எட்வின் ரூசோ. இது யூடியூப் காலம். நீ அங்கே செஞ்சனா, எங்கள் கோயம்புத்தூரில் செஞ்சனா, சென்னைக்கு தெரியும், மதுரைக்கு தெரியும், எல்லா திருச்சிராப்பள்ளிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். யாரும் நீ செய்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூடின்னு போக மாட்டாங்க. எட்வின் ரூசோ, இந்த கிறிஸ்தவத்தில் நீ செய்கிறது ஒரு கேடுகட்ட செயல். ட்ரூத் டைம் எடுக்கிறியா? ட்ரூத் டைம் என்ன? ட்ரூத் டைம் உங்கள்கிட்ட ட்ரூத் இல்லையே.
உங்கள்கிட்ட உண்மையா இல்லையா ஐயா எட்வின் ரூசோ? என்ன உண்மை இருக்குது உங்கள்கிட்ட? நண்பனுக்கு உண்மையா இல்லையா நீ என்ன ட்ரூத் டைம் எடுக்கிற நீ? ஒரு கேவலமான செயலை செய்து இன்னைக்கு மனைவியை விட்டு ஜான் ஜெபராஜை துரத்திட்ட. அந்த மனைவியும் ரீமா ஸ்டெர்லினும் ஒரு புரிந்து கொள்ள தன்மை இல்லை. ஒரு மனதளவில் அவங்க வருத்தப்பட்டு அமைதி ஆயிட்டாங்க. அவங்க உன்னை எதிர்த்திருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு கணவனோடு நிம்மதியாக இருந்திருப்பாங்க. உன்னை அன்னைக்கு இந்த ரீமா ஸ்டெர்லின் எட்வின் ரூசோ விரட்டி அடிச்சிருந்தா இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் குடும்பத்தை விட்டு போயிருக்க மாட்டார். அந்த குழந்தை அனாதையாக இருக்காது. இந்த எட்வின் ரூசோ முன்ன பின்ன யோசிக்காத இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் மேலே பழிய போட்டுன்னு தெரியலாம். பழைய செருப்பு புது செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் டிவி கருணாகரன் அவர் தான் 3 வருஷத்துக்கு முன்னாலே ஜான் ஜெபராஜை ட்ரோல் பண்ணவர். அவர் அந்த வீடியோ 3 வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாலே பண்ண வீடியோ. ஆனால் இன்னைக்கு அவர் ஜான் ஜெபராஜுக்காக ஒரு நீதி கேட்குறாரு, நீதியாக பேசுகிறாரு. அவர் ஜான் ஜெபராஜ் இந்த நிலைமைக்கு ஆளாக்கின இந்த எட்வின் ரூசோவை கேட்குறாரு, பேசுகிறாரு. இந்த மாதிரி நம்ம நண்பனே நமக்கு துரோகிகள் ஆகிடுவாங்க. ஏன்னா நண்பன்கிட்ட நம்ம உஷாராக இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.